இனிமே வீடியோ போடலுமோ தெரியல கைஸ், நம்ம சேனலுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துட்டு. என்னடா சொல்கிற அப்படின்டா. ஆமாம் கைஸ், நம்ம சேனலுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் வந்துச்சு. நான் வந்து அதை டிஸ்பியூட் கொடுத்தேன். அது வந்து இப்போது நான் வந்து மியூசிக்கை வந்து ஒரு வீடியோவில் வந்து எட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து காப்பிரைட் கிளைம் வந்துட்டு அதை வந்து டிஸ்பியூட் கொடுத்ததால காப்பிரைட் ஸ்ட்ரைக்கே வந்துட்டு சேனலுக்கு. இந்த ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ, அதில் வந்து ஷார்ட்ஸில் உள்ள ஆடியோ தான் யூஸ் பண்ணேன். நான் வந்து ஷார்ட்ஸில் உள்ள அந்த ஆடியோவை தான் யூஸ் பண்ணேன். ஆனாலும் அந்த காப்பிரைட் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் தான் வந்தது. இன்னும் 2 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தால் யூடியூப்லேருந்தே நம்ம சேனலை வந்து தூக்கிடுவாங்க, அதாவது டெர்மினேட் பண்ணிடுவாங்க. நம்ம சேனல் வந்து இப்போ தான் க்ரோ ஆகிட்டு வருது. இப்போயே வந்து நமக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துட்டு இப்போ என்ன செய்யறேன்றே தெரியலை காய்ஸ். நீ சொல்கிறதுல நான் எப்படி நம்புகிறேன்டா. நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து எட் பண்ணுறேன், நீங்களே பார்க்கலாம். நான் ஜிமெயிலில் வந்து யூடியூப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் அனுப்பியிருந்தாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்னு காட்டுது. இது தான் கைஸ் நான் சொன்னேன், காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துக்குதுண்டு. அப்போ நீங்கள் கேட்கலாம், இதுக்கு வந்து சொல்யூஷன் இல்லையாண்டு. சொல்யூஷன் நீக்குது. யார் வந்து நம்மளுக்கு காப்பிரைட் கொடுத்தாரோ அவர்கிட்ட போய்த்து நம்ம வந்து ஜிமெயிலை கண்டெக்ட் பண்ணி அவர்கிட்ட வந்து நம்ம வந்து கேட்கணும். அவர் வந்து ரிப்ளை பண்ணுவார். அப்போ தான் நம்மளுக்கு வந்து காப்பிரைட்லேருந்து சொல்யூஷன் வந்து கிடைக்கும். நான் வந்து குரோமில் வந்து டெஸ்க்டாப் சைட்டை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து நம்மளோட சேனலில் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். நம்ம சேனல் டேஷ்போர்ட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன், நீங்களே பார்க்கலாம். நீங்கள் வந்து குரோமை வந்து ஓப்பன் பண்ணி அதில் studio.youtube.com டைப் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னாக்கும் 3 டாட் நீக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னாக்கும் டெஸ்க்டாப் சைட் நீக்கும் அதை எனேபிள் பண்ணுங்கள். நான் வந்து நம்ம சேனலை வந்து டெஸ்க்டாப் சைட், அதாவது நாம் வந்து ஒரு பிசியில் வந்து எப்படி யூடியூப் சேனலை வந்து ஓப்பன் பண்ணமோ அதே மாதிரி நம்ம ஃபோனில் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து அதில் கீழே பார்த்தீங்கன்னாக்கும் வீடியோ நீக்கும் அதை கிளிக் பண்ணி மேலே ஃபில்டர் நீக்கும் அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் காட்டும். அதில் காப்பிரைட் கிளைம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாக்கும் உங்களோட வீடியோவுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் வந்துச்சா அது வந்து உங்களுக்கு காட்டும். நமக்கு வந்து காப்பிரைட் கிளைம் வந்துக்குது, நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் நம்புவீங்க, நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே காட்டுறேன் பாருங்கள். நமக்கு வந்து காப்பிரைட் கிளைம் வந்துச்சு. இதை வந்து நான் வந்து டிஸ்பியூட் கொடுத்தேன், அதனால் வந்து நம்மளுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கே வந்துட்டு வந்து உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் நீக்கும். அதை வந்து காப்பிரைட் கிளைம்டு கீழே காட்டும். அதை கிளிக் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு என்ன இதில் வந்து காப்பிரைட் வந்து வந்துக்குது அதிலே காட்டும். நீங்களே ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணோடனே டேஷ்போர்ட் நீக்கும், அதிலே உங்களுக்கு காட்டும் இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ட்டு. கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நீக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் யூடியூப் சேனலில் உள்ள வீடியோக்கு வந்து காப்பிரைட் கிளைமோ அதாவது ஸ்ட்ரைக்கோ வந்துச்சா நீங்கள் வந்து ஸ்டூடியோ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு காட்டும். இப்போ நீங்களே பார்க்கலாம் கைஸ், எனக்கு வந்து மியூசிக்கு தான் காப்பிரைட் கிளைம் வந்துக்குது. இந்த வீடியோ வந்து யூடியூப் இதுலேருந்தே தூக்கிடுவாங்க, அதாவது எந்த யூடியூப் சேனல்லேருந்தே தூக்கிட்டாங்க. அதே மாதிரி இதுக்கு வரக்கூடிய மொனிட்டேஷன் சொல்லுவாங்க, அதுவும் இனிமேல் வராது எனக்கு. அதாவது இந்த இதில் வந்து எனக்கு மொனிட்டேஷன் எனேபிள் ஆனால் எனக்கு வந்து அதில் வந்து மொனிட்டேஷன் கிடைக்காது. மொனிட்டேஷனை வந்து சல்லி தான். கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஷன் நீக்கும், அதில் கண்டெக்ட் கிளைமெண்ட் நீக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து யார் வந்து உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் கொடுத்தாரோ அவரை வந்து இமெயில் காட்டும். நீங்கள் கொடுத்த உடனே அவரை வந்து இமெயிலில் வந்து கண்டெக்ட் பண்ணி அவரை வந்து நீங்கள் கதைக்கலாம். இப்போ நான் வந்து நம்ம சேனலில் வந்து அவர்கிட்ட வந்து நான் கேட்டுக்கிறேன். நம்ம வந்து இமெயிலில் வந்து அவரை கண்டெக்ட் பண்ணி அவரை கேட்டுக்கிறோம், யார் நம்ம சேனலுக்கு காப்பிரைட் கிளைம் கொடுத்தாங்களோ அவர்கிட்ட நான் வந்து கேட்டுக்கிறோம். அவர் வந்து இன்னும் ரிப்ளை பண்ணல. உங்களோட சேனலில் வந்து இதே மாதிரி காப்பிரைட் கிளைமோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ வராமல் பார்த்துக்கொள்ளுங்க. இரும காய்ஸ், நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வீடியோ போடலுமோ தெரியலை. நம்ம சேனலில் வந்து மோட்டிவேஷனோட வந்து வீடியோ போட்டிருந்தோம். இது வந்து மோட்டிவேஷன் நீக்குமோ தெரியலை. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம சேனலுக்கு வந்து வீடியோ வந்து போட இயலாது. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இதுமாதிரி தொடர்ந்து வீடியோ போடலுமோ தெரியலை காய்ஸ். நான் வந்து ஐகார்டில் அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து பழைய வீடியோ வந்து லிங்க்கை வந்து கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி அதை வந்து
ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ போடலுமோ தெரியலை. அடுத்த நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் TA Bros Creation. Bye guys.